வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் படம் வித் லவ். இந்த படம் ஒரு மென்மையான காதல் கதையா இருக்கா, இல்ல வேற ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? இந்த வீடியோவில் படத்தின் கதை, நடிப்பு, இசை, நல்ல அம்சங்கள், குறைகள், இவைகளை எல்லாம் டீட்டெயில் பேசப் போறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். இந்த வீடியோவில் படத்தின் கதை, நடிப்பு, இசை, நல்ல அம்சங்கள், குறைகள், இவைகளை எல்லாம் காதலாக மாறுகிறது. ஆனா வாழ்க்கை எல்லாம் ஈஸி இல்ல. குடும்ப பேசப் போறோம். ஸ்டோரி. இந்த படத்தின் கதை ஒரு சாதாரண காதல் கதையா ஆரம்பிக்கிறது. ஹீரோ மற்றும் ஹீரோயின் இருவரும் வாழ்க்கையில் வெவ்வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவர்கள். ஆரம்பத்தில் அவர்கள் சந்திக்கும் விதமும் அவர்களுக்குள் ஸ்லோலி டெவலப் ஆகும் படம் மிகவும் காட்டுகிறது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறுகிறது. ஆனா வாழ்க்கை எல்லாம் ஈஸி. குடும்ப பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மற்றும் வாழ்க்கை முடிவுகள் இந்த காதலை சோதிக்க ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு என்ன நடக்கிறது? அவர்கள் காதல் வெற்றி அடைகிறதா, அல்லது வாழ்க்கை அவர்களை வேறு பாதைக்கு அழைத்துச் செல்கிறதா? இதுதான் படத்தின் முக்கிய கதை. ஆக்டிங். இந்த படத்தில் ஹீரோவின் நடிப்பு மிகவும் நேச்சுரல் ஆயிருக்கிறது. சில எமோஷனல் சீன்ஸ்ல அவர் ஆக்டிங் மிகவும் ரியலிஸ்டிக் ஆயிருக்கும். ஹீரோயின் கூட மிகவும் அழகாகவும் நேச்சுரல் ஆவும் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹீரோயின் கெமிஸ்ட்ரி நல்லா வேலை செய்திருக்கிறது. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்களும் கதைக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள். மியூசிக் டெக்னிக்கல். இந்த படத்தின் பேக்ரவுண்ட் மியூசிக் மிகவும் சாஃப்ட் ஆவும் ரொமான்டிக் ஃபீல் கொடுக்கிறது. கேட்க நல்லா இருக்கிறது. ஆனால் சில சாங்ஸ் இன்னும் பவர்ஃபுல் இருந்திருக்கலாம். சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசணும்னா சில ரொமான்டிக் சீன்ஸ் மிகவும் அழகாக ஷூட் பண்ணிருக்காங்க. லொகேஷன்ஸ் கூட பிக்சருக்கு நல்ல விஷுவல் ஃபீல் கொடுக்கிறது. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். மென்மையான காதல் கதை, நேச்சுரல் ஆக்டிங், ரொமான்டிக் ஃபீல் கொடுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக், சில அழகான விஷுவல்ஸ். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். சில சீன்ஸ் ஸ்லோ போகும். கதை சில இடங்களில் பிரெடிக்டபிள் இருக்கும். ஸ்கிரீன் பிளே இன்னும் என்கேஜிங் இருந்திருக்கலாம். ஃபைனல் வெர்டிக்ட். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, சில கேரக்டர்ஸ்க்கு இன்னும் டெப்த் கொடுத்திருக்கலாம். ஸ்டோரியில எமோஷனல் இம்பாக்ட் இன்னும் ஸ்ட்ராங் இருந்திருக்க வாய்ப்பு இருந்தது. அந்த பொட்டென்ஷியல் முழுமையாக உசை பண்ணலன்னு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். ஆனா ஓவரால் பார்த்தால் இது ஒரு காம் ஆன ரொமான்டிக் டிராமா. மாஸ் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் சிம்பிள் ஆன லவ் ஸ்டோரியை என்ஜாய் பண்ண விரும்பும்க்கு இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச். பர்டிகுலர்லி சாஃப்ட் லவ் ஸ்டோரிஸ், எமோஷனல் ரிலேஷன்ஷிப் மூவிஸ் பிடிக்கும் ஆடியன்ஸ் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். அதனால் ஓவரால் சொல்லணும்னா வித் லவ் ஒரு லைட் ஆன ரொமான்டிக் ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறது. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் பார்த்தால் படம் ஒரு ஓகே ஆன ஃபீல் குட் மூவி இருக்கும்.